அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இந்த விரிவாக்கத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. ஸோ இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினுங்க. பாருங்கள், ஏடிபி அப்படின்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டு தான் ஏடிபி. சரிங்களா? அடுத்தது ஏடிபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே அடினோசைன் டைபாஸ்பேட். சரிங்களா? டி அப்படின்னா ட்ரைபாஸ்பேட், டி அப்படின்னா டைபாஸ்பேட். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், என்ஏடி அப்படின்னா நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும், நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. அதே அது என்ஏடிபி நம்ம நிறையா பார்ப்போம். ஏடிபியும் என்ஏடிபின்னு தான் நிறையா படிப்போம். ஸோ அப்போ என்ஏடிபி அப்படின்னா நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு, அது அப்படியே வந்துடுது. அந்த பி லாஸ்ட்டில் இருக்கிறதுனால பாஸ்பேட் அப்படின்றது மட்டும் எக்ஸ்ட்ரா சேருது. சரியாங்க? ஸோ என்ஏடியில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும். அதில் லாஸ்ட்டில் என்ஏடிபி இருக்கிறதுனால அது பாஸ்பேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஏடிபியில் பாருங்களேன், இது ஒரு முக்கியமான, உங்களுக்கு தெரியுமாங்க, ஒரு செல் நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸ்லேருந்து பெற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு செல் என்ன பண்ண முடியாது, நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸ்லேருந்து வாங்காது. அப்போ என்னாகும், சுவாசம் நடக்குதாங்க. அப்போ அந்த சுவாசத்திலையும் போது குளுக்கோஸ் என்னாகும், ஆக்சிகரணம் அடையும். அப்படி ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏடிபியில் சேமிக்கப்படும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஏடிபியில் சேமிக்கப்படக்கூடிய ஆற்றல் சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் என்ன பண்ணுது, ஆக்சிகரணம் அடையுது. ஸோ அது மூலமாக சேரக்கூடிய ஆற்றல் தான் ஏடிபியில் சேமிக்கப்படுது. சரிங்களா? ஸோ மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.